இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு காட்சிகள் வெளியாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விமானம் புறப்பட்டு விபத்துக்குள்ளாகும் வரையிலான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விமான நிலைய பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா, விமானங்களுடைய மெயின்டெனன்ஸ் என்ற விஷயம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பது குறித்தான கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்றன. சமூக ஊடகங்களில் குறிப்பாக இந்த போயிங் ரக விமானம் குறித்தும் சரி, ஏர் இந்தியா தங்களுடைய விமானத்திற்கு செய்யக்கூடிய இந்த மெயின்டெனன்ஸ் உள்ளிட்ட இதர வசதிகள் குறித்தும் சரி தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றன. இந்த நிலையில் இந்த விமானம் சம்பந்தப்பட்ட விமானமானது டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்திருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்த ஒரு பயணி கூட இந்த விமானத்தில் சரியான வசதிகள் இல்லை என்பது மாதிரியான ஒரு புகாரை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த விமானம் புறப்பட்ட சில மணித்துளிகளில் விபத்திற்குள்ளானது ஏன் என்ற ஒரு கேள்வி வலுவாகிறது. இதற்கு காரணம் என்ஜின் கோளாறா, இரண்டு என்ஜின்களும் ஒரே நேரத்தில் கோளாறானது இவ்வளவு விரைவாக, அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆன சில மணித்துளிகளிலேயே எப்படி இரண்டு விமான என்ஜின்களுமே செயலிழந்திருக்கக்கூடும் என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. அதே நேரத்தில் விமானம் 625 அடி என்ற அளவில் பறந்து கொண்டிருக்க கூடிய நிலையில் 500 அடியிலேயே கூட லேண்டிங் கியரை பைலட்டுகள், விமான ஓட்டிகள் அதனை மேனுவலாக இயக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலில் 625 அடி உயரத்தில் ஏன் அதனை இயக்க முடியவில்லை? ஒருவேளை அந்த கியரும் எதுவும் சிக்கலில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதற்கான பதில் எல்லாம் நமக்கு எப்பொழுது கிடைக்கப்பெறும் என்றால் அந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைக்கும் போதுதான். அந்த கருப்பு பெட்டியில்தான் விமானம் டேக் ஆஃப் ஆனதிலிருந்து விபத்திற்குள்ளான அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது, என்ஜின் கோளாறா, இல்லை லேண்டிங் கியரில் பிரச்சனையா அல்லது மனித தவறா, இதற்கு உரித்தான அனைத்து விடைகளும் நமக்கு அந்த கருப்பு பெட்டி கிடைக்கும் போதுதான் தெரியவரும். ஆனால் இந்த பயணமானது மிக மிக குறுகிய நேர பயணம், சில மணித்துளிகள் மட்டுமே நீடித்த பயணம் என்பதனால் அந்த கருப்பு பெட்டியில் எந்த அளவுக்கு நமக்கு தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் மற்றொரு தரப்பினர் எழுப்பக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் விபத்து நடந்த அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் 2 மணி நேரத்திலேயே மற்ற விமானங்கள் இயங்க தொடங்கிவிட்டன. ஆனால் இந்த விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஒருவர் தவிர மற்றவர்களுடைய நிலை, அவர்கள் உறவினர்களுடைய கண்ணீர், அந்த மாணவர் விடுதியில் இருந்த மாணவர்கள், உயிரிழந்த மாணவர்கள், படுகாயமடைந்த மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் இங்கு பிரதானமாகிறது. நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது விபத்து நடைபெற்ற உடனேயே வெளியான காட்சிகள், கரும்புகை சூழ்ந்த காட்சிகள். மறுபுறம் விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.